நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். பேரை சொல்லுங்க சத்தமா. அவர் பேர் என்னது? அவர் பேரை சொன்னாலே ஹல்லேலூயா, விடுதலை, வாழ்வு, சந்தோஷம், அற்புதம், அதிசயங்கள் எல்லாம் அவருடைய நாமத்திலே. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், ஆமென், மகிழ்ச்சி தருகிற நாமம், வல்லமையான நாமம், விடுதலை தருகிற நாமம். சொல்லுங்க, என்ன நாமம் சொல்லுங்க? We have come in the name of Jesus. இயேசு என்ற நாமத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமத்திலே பேய்கள் ஓடும், நோய்கள் நீங்கும், சாபங்கள் தீரும். வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்றை பார்க்க போகிறோம். கவனிங்க. செய்திக்கு முன்னால இது நான் முகவுரையா கொடுக்கிறேன். விளங்குதா? ஆண்டவர் கொடுத்த புதிய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் புதுசா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்புறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Glory, hallelujah, praise you Jesus. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல், 2 Samuel chapter 9 verse 7. 2 சாமுவேல் 9:7 வாசிங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு, எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? திரும்ப கொடுப்பேன். ஆண்டவர் என்ன செய்யறவர்? பேசுங்க தம்பி, சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? திரும்ப கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுக்கிறவர்? திரும்ப கொடுக்கிறவர். ஆமென். என்னென்ன காரியங்களை சத்துரு உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போனானோ அத்தனை காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? you are going to be restored. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்வேன்? சகலத்தையும் திரும்ப கொடுப்பேன். என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? உங்களுக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார். ஏன் அப்படி திரும்ப கொடுக்கிறார் என்பதற்கு விளக்கம் 1 சாமுவேல் 20:16 இருக்குது பாருங்க. 1 சாமுவேல் 20:16. யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு என்ன செய்தார்? உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். கவனிங்க, இந்த சம்பவம் என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். இதுதான் இந்த செய்தியின் சுருக்கம். இதை கவனிச்சு உங்களுக்கு புரியலன்னா உடனே புரியாது. விளங்குதா? அதாவது தாவீது சவுல் ராஜாவா இருக்கிறான். சவுல் ராஜாவா இருக்கும் பொழுது கர்த்தர் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு உதவி செஞ்சது யாரு? கர்த்தர் எழுப்பினது யாரு? சவுல் ராஜாவா இருக்கும்போது யாரு கோலியாத்து கிட்ட யுத்தம் பண்ணி இருக்கணும்? யார் யுத்தம் பண்ணணும்? எங்க சவுல் ராஜாவா இருக்கும்போது கோலியாத்து கிட்ட யார் யுத்தம் பண்ணணும்னா தாவீதான். விளங்குதா? சவுல் ராஜாவா இருக்கிறாரு. அப்போ பெலிஸ்தியனுக்கு ஆதரவாக கோலியாத் என்று ஒரு சத்ரு எழும்பி நிக்கிறான். இப்போ கோலியாத்து கிட்ட யார் சண்டை போடணும்? சவுல் தான் சண்டை போடணும் இல்லையா? ஆனா கர்த்தர் யாரை எழுப்பினார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் யாராய் இருந்தாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களையும் என்னையும் ஆளுகை செய்வதற்காக எழுப்பி இருக்கிறார். ஆமென். விளங்குதா? அதாவது தேசத்தை சவுல் ஆளுகை செய்கிறான். ஆனா சவுலுக்கு என்ன இல்ல? கோலியாத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு என்ன இல்ல? தைரியம் இல்ல. அந்த நேரத்தில் அங்கே சொல்லி இருக்கிறது, சவுலுடைய மகன்
இப்ப கவனிக்கிறீங்களா? ராஜாவுக்கு அடுத்தது பொதுவா இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவுக்கு அடுத்தது ராஜாவா யார் வரணும்? ராஜாவுக்கு அடுத்தது ராஜாவுக்கு அடுத்த ராஜாவுடைய ஸ்தானத்துல யாருங்க வருவா? ராஜாவுடைய மகன் தானே வரணும். இப்ப ராஜா சவுல் ராஜாவுடைய மகன் யாரு? யோனத்தான். இப்போ சவுலுக்கு அடுத்தது ராஜா யாரா வரணும்? யோனத்தான் வரணுமா தாவீது வரணுமா? யோனத்தான் தான் வரணும். ஆனா யோனத்தான் யார் பின்னால போறாரு? யோனத்தானுக்கு தெரியும் சவுலுக்கு அடுத்தது யோனத்தான் தான் ராஜாவா வரணும்னு சொல்லி. ஆனா யோனத்தான் என்ன கண்டுபிடிச்சிட்டான்? அடுத்த ராஜா நான் கிடையாது. ஆனா கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? எங்க அப்பாவை ஆண்டவர் தள்ளிட்டாரு. சவுலுங்கிற என்னுடைய அப்பாவை ஆண்டவர் தள்ளிட்டாரு. அதுக்கு பதில் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இப்போ முக்கியமான கருத்துக்கு வர்றேன். கவனிங்க. 1 சாமுவேல் 20:16 நான் படிக்கிறேன். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி. சொல்லுங்க, யோனத்தான் தாவீது கிட்ட என்ன பண்ணா? யாருங்க? யார்கிட்ட உடன்படிக்கை பண்ணது சொல்லுங்க? யோனத்தான். யார்கிட்ட? தாவீது கிட்ட யோனத்தான் உடன்படிக்கை பண்ணலாமா? எப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? சவுலுக்கு அடுத்தது யார் ராஜாவா வரணும்? யோனத்தான். ஆனா யோனத்தான் யார்கிட்ட உடன்படிக்கை பண்றாரு? யோனத்தான் கண்டுபிடிச்சிட்டான் எங்க அப்பாக்கு அப்புறம் யாருதான்? தாவீது தான் ராஜா. அதனால இந்த தாவீதோட நான் உடன்படிக்கை பண்ணலன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். விளங்குதா? என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதி காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல ராஜா செத்து போயிட்டான்னா அடுத்தது யார முதல்ல க்ளோஸ் பண்ணுவாங்க? ராஜா மரித்த உடனே யாருங்க முதல்ல அடிச்சு உதைச்சி சாகடிப்பாங்க? ராஜாவுக்கு அடுத்தது யாரு? ராஜாவுக்கு எத்தனை குமாரர்கள் இருக்கிறார்களோ அத்தனை குமாரர்களையும் அழித்து நொறுக்கி சாகடித்து விடுவார்கள். ஏன்னா ராஜாவுடைய குமாரன் இருந்தா என்னைக்குனாலும் அந்த ராஜாங்க அந்த சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு அவன் வந்து விடுவான்னு சொல்லிட்டு முதல்ல யாருக்கு எதிர்த்து நிற்பாங்க? ராஜாவையும் கொலை செய்து ராஜாவுடைய பிள்ளைகளையும் கொலை செய்வார்கள். ஆனால் உங்க ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா அவர் மரித்ததினாலே உங்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறதற்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்து விட்டவர். ஆமென். ஆகவே இந்த ஆண்டவர் எப்படி யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணினானோ அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த சம்பவத்தின் சுருக்கத்தை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு நம்ம போலாம். கவனிங்க. இப்படி யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணான். என்ன உடன்படிக்கை பண்ணா வாசிக்கிறீங்களா? 14 படிங்க. இப்போ 1 சாமுவேல் 20 இருக்கிறேனா? மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு என்ன உடன்படிக்கை பண்றான்? கவனிச்சீங்களா? என்ன உடன்படிக்கைங்க? சாகாதபடிக்கு உடன்படிக்கை. அதாவது ஒரு மனுஷன் உடன்படிக்கை பண்ணா. யாரு? யோனத்தான் தாவீது கிட்ட உடன்படிக்கை பண்றான். என்ன உடன்படிக்கை? நான் என்ன செய்யக்கூடாது? சாக கூடாது. உங்களுக்கு எனக்கு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. யாருங்க அந்த உடன்படிக்கை பண்ணது? பேசுங்க. யார் அந்த உடன்படிக்கை பண்ணது? உங்க சத்தம் கேட்கல. யார் உடன்படிக்கை பண்ணது? யாரு? உங்களோடும் என்னோடும் உடன்படிக்கை பண்ணது யாரு? நம்ம ஏற்கனவே நிறைய உடன்படிக்கை பத்தி பார்த்திருக்கிறோம். எந்த பார்ட்டி, சின்ன பார்ட்டி பெரிய பார்ட்டியோட என்ன செய்யும்? உடன்படிக்கை பண்ணும். ஆனா நம்ம சின்ன பார்ட்டியா இயேசு சின்ன பார்ட்டியா? நம்ம தான் சின்ன பார்ட்டி. நம்ம தான் இயேசுநாதர் கிட்ட போய் என்ன பண்ணணும்? ஐயா தயவு செய்து என்ன மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்கன்னு நம்ம தான் போய் கெஞ்சணும். ஆனா அவர் பெரிய பார்ட்டி. சின்ன பார்ட்டியாக உங்ககிட்டையும் எங்ககிட்டையும் சாகாமல் உயிரோடு இருக்கிற உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆமென். அது என்ன உடன்படிக்கை சொல்றீங்களா? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 8:12 எபிரேயர் 8:12 எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவர்கள் அக்கிரமங்களையும் இனி என்ன செய்ய மாட்டாரு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க பாவத்தை என் பாவத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏன் நினைக்க மாட்டாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால நீங்க பிறந்ததுல இருந்து இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் உள்ள நீங்கள் செய்த பாவம், செய்ய போகிற பாவம், மொத்த பாவங்களுக்குரிய கரையத்தை இயேசு கிறிஸ்து எங்க செலுத்தி விட்டார்? சிலுவையிலே செலுத்தி விட்டார். ஆமென். சிலுவையிலே செலுத்தி விட்டு அவர் சொல்றார், நான் அவர்கள் பாவங்களையும் அவர்கள் அநியாயங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். உங்க பாவம் உங்களுக்கு தான் நினைவுக்கு வரும். ஆனா ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது? அவர் நினைக்கணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது. எங்க ஆண்டவர் உங்க பாவத்தை என் பாவத்தை என்ன செய்ய முடியாது?
பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? பிதாவானவர் நம்முடைய பாவத்துக்கு நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்துவை மொத்தமாக தண்டித்து விட்டார். ஆகவே அவருடைய புண்ணியத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே அவர் நமக்கு வாழ்வு கொடுத்தபடியால் இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்தி ஆராதித்து துதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே உடன்படிக்கை பண்ணா பாருங்க யோனத்தான் தாவீது கிட்ட, மேலும் நீர் உயிரோடு இருக்கையில் முதல்ல நான் என்ன செய்யக்கூடாது? தாவீது உங்ககிட்ட நான் உடன்படிக்கை பண்றேன், நான் என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது முதல்ல. இப்ப சுவிசேஷத்தினாலே ஆண்டவர் என்ன உடன்படிக்கை பண்ணாருன்றது 2 தீமோத்தேயு 1:10 வாசிங்க பார்ப்போம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, கவனிக்கிறீங்களா, அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா, அவர் மரணத்தை பரிகரித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஜீவன் உண்டு, அவனுக்கு மரணமே கிடையாது. அடுத்த பாவம் செஞ்சா மரணம் வரும்னு சொல்லி தெரியாம ஏமாத்தி சொல்லி கொடுத்துட்டாங்க. கவனிக்கிறீங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம், விசுவாசிக்கு கிடையாது. ஏன் கிடையாது? யோவான் 5:24 சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவன் அடுத்த பாவம் செஞ்சிட்டானா அந்த நித்திய ஜீவன் கெட்டு போயிடும் போடல பிராக்கெட்ல. நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அவன் என்ன செஞ்சிருவான்? செத்து போயிடுவான் போடல. அவன் மரணத்தை விட்டு நீங்கி, நான் சொல்லல, வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யோவான் 5:24 அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். எத்தனை பேர் ஜீவனோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனை நமக்காய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே யோனத்தான் அங்கே உடன்படிக்கை பண்ணா, ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே யோவான் 5:24 உங்களுக்கு எனக்கு உடன்படிக்கை பண்ணி சொல்லிட்டார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். வசனத்தை மனப்பாடம் பண்ணீங்கன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் இப்படின்னு மனப்பாடம் பண்ணாதீங்க. யோவான் 5:24 என்ன செய்யுங்க? மனப்பாடம் பண்ணுங்க. விளங்குதா? யோவான் 5:24 என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. என் வசனத்தை கேட்டு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இப்ப கவனிங்க, இப்போ மறுபடி கதைக்கு வர்றேன். கதை சொல்றேன், கவனிங்க. விளங்குதா? ரைட். இப்போ யோனத்தான் தாவீதோடு கூட என்ன பண்ணிட்டாரு? என்ன உடன்படிக்கை பண்ணாரு? நான் சாக கூடாது. அடுத்தது 2வது என்னது? கர்த்தர் நிமித்தம் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? தயை செய்ய வேண்டும். அடுத்தது 15 வசனத்துல அடுத்தது என்னது? தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியில் இராதபடிக்கு வேறு அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது? அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும். என் வீட்டில இருந்து என்ன செய்யக்கூடாது? உன் தயவு மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்றான். இப்ப நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. சவுல் ஒரு யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துக்கு போன இடத்துல சவுல் செத்து போயிட்டார். அடுத்தது சவுலோடு கூட சேர்ந்து யார் செத்து போனது? யோனத்தானும் சேர்ந்து செத்து போயிட்டார். கவனிக்கிறீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? யுத்தத்துல சவுல் செத்துட்டாரு. அடுத்தது யோனத்தானும். இப்ப யோனத்தான் செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப அடுத்தது இப்ப யாருக்கு பயம்? சவுல் செத்து போயிட்டான்னா அடுத்தது யார சாகடிப்பாங்க? யோனத்தானே. இப்போ தாவீது தான் அடுத்தது சண்டை போட்டா போடணும். ஆனா யோனத்தான் தாவீது கிட்ட உடன்படிக்கை பண்ணதுனால யோனத்தான் தப்பிட்டாரு. யோனத்தான் மட்டும் தப்பல. நீங்க யோனத்தான சொல்லிட்டீங்க, சவுலுடைய குமாரன் யோனத்தான் இப்ப நான் பிரசங்கம் பண்ணதுனால கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. அடுத்தது இப்ப யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இப்ப சவுல் செத்து போயிட்டாரு, யோனத்தான் செத்து போயிட்டாரு. இப்ப அடுத்தது பயம் யாருக்கு? பயம் யாருக்குங்க? யார் அடுத்தது யாரை வெட்டி போடுவாங்க? யோனத்தானுடைய குமாரனை வெட்டி போடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது தாவீது சொல்றான். இப்போ 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறான், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று கேட்டான்.
இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கவனிங்க. சவுல் செத்து போயாச்சு, அடுத்தது யோனத்தான் மரிச்சாச்சு. அடுத்தது யார்? இப்போ யோனத்தானுடைய குமாரன் ஒருத்தன் இருக்கிறான். யோனத்தானுடைய குமாரனுடைய பேர் என்னது? மேவி போசேத். கவனிக்கிறீங்களா? யோனத்தானுடைய குமாரன் பேர் என்னது? மேவி போசேத். இந்த மேவி போசேத் அவனை வெட்டி போட்டுற போறாங்கன்னு சொல்லிட்டு யோனத்தான் வீட்டில் இருக்கிற வேலைக்காரி மேவி போசேத்தை தூக்கிட்டு ஓடி போறா. எதுக்கு? ராஜாவுடைய குமாரனை வெட்டி போட்டுற போறாங்கன்னு ஒளிச்சு கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிறா. ஏன் டெய்லி இப்ப யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? ஹலோ பேசுங்க. யாருக்கு பயம்? மேவி போசேத்துக்கு பயம். இப்ப அடுத்தது தாவீது ராஜாவாயிட்டார். இப்போ அடுத்தது யார முதல்ல கொண்டு போடுவாங்க? சவுல் வீட்டில் இருக்கிற ராஜகுமாரனை தான் என்ன செய்வாங்க? கொண்டு போடுவாங்க. சாத்தானுக்கு ஏன் உங்க மேல கண்ணு தெரியுமா? நீங்களும் நானும் யாரை போல இருக்கிறோம்? யாரை போல? இயேசுவை போலவே இருக்கிறோம். சாத்தான் இயேசுவை போல கிடையாது. உங்களை அவருடைய சாயலாக சிருஷ்டித்ததுனால சாத்தானுக்கு உங்க மேல என் மேல ரொம்ப ரொம்ப பொறாமை. விளங்குதா? ரைட். அதுக்கு இன்னொரு கதை சொல்றேன் பாருங்க. அதாவது இப்போ ஒரு வேடன் நிறைய பறவை பறந்து போகும்போது ஷூட் பண்றான். சுடும்போது ஒரு பறவை கீழே விழுந்துச்சு. விளங்குதா? ஒண்ணு இல்ல, ஒரு 4-5 விழுந்தது. இப்போ 4-5 விழுந்ததுல ஒரு 4-5 விழுந்துருச்சு. அதுல 4 செத்து போச்சு, 1 உயிரோட இருக்குது. இந்த வேடன் போய் முதல்ல எதை எடுப்பான்? எதங்க எடுப்பான்? உயிரோட இருக்கிறது பறந்து போயிடக்கூடாதுன்னு என்ன செய்வான்? அப்ப சாத்தான் யார் மேல எதிரியா இருக்கிறான்? நீங்களாம் உயிரோட இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் ஜெயம் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ நடந்த காரியம் சொல்றேன் கவனிங்க. இப்போ யோனத்தான் செத்து போன உடனே மேவி போசேத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க, ஒளிச்சு வைக்கலான்னுட்டு. ஓடும் போது அந்த குழந்தையை கீழே போட்டு அந்த குழந்தைக்கு கால் உடைஞ்சு போச்சு. கவனிக்கிறீங்களா? யாருக்கு? மேவி போசேத்துக்கு என்ன ஆகி போச்சு? முடமான யோனத்தானுக்கு முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்று 2 சாமுவேல் 9:3 போட்டிருக்குது. இப்ப ராஜா கேட்கிறான். யாரு? தாவீது என்ன கேட்கிறான்? நான் சவுல் குடும்பத்துக்கு தயவு செய்ய போறேன், அந்த வீட்டுல யாராவது உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஒருத்தன் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான் தெரியுமா? மேவி போசேத்னு ஒருத்தன் இருக்கிறான்னுட்டு. இந்த நியூஸ் யாருக்கு போயிடுச்சு? இப்போ மேவி போசேத் வீட்டுக்கு போயிடுச்சு. மேவி போசேத் வீட்டுக்கு போன உடனே இப்ப யாருக்கு பயம்? ஹலோ கவனிக்கிறீங்களா? யாருக்கு இங்க பயம்? மேவி போசேத்துக்கு என்ன பயம்? தாவீது ராஜா ஆயிட்டாரு. அடுத்தது என்ன பண்ணிடுவாரு? ஒரு வேலைக்காரன் அனுப்பி ஒரு பட்டயத்தை கொண்டு கழுத்தை என்ன செஞ்சிடுவான்? வெட்டிடுவான். முடிஞ்சு போச்சுன்னு பயம். ஏன் இந்த பயம்? கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ கோயிலுக்கு ஆராதிக்கிறதுக்கு போறாங்க. எல்லாருக்கும் பயம். என்ன பயம்? நம்ம பரலோகத்துக்கு நம்ம will we make up ourselves to heaven? நம்மளால பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு உண்டு. யாருக்கு அந்த பயம் இருந்தது? மேவி போசேத்துக்கு என்ன பயம் இருந்துச்சு? தாவீது என்னைக்குனாலும் நம்ம என்ன செஞ்சிருவான்? கொன்னு போட்டுருவான்னுட்டு மேவி போசேத்துக்கு பயம். மேவி போசேத்துக்கு என்ன தெரியாது? மேவி போசேத்துக்கு என்னங்க தெரியாது? அந்த சொன்னாங்க பாருங்க. மேவி போசேத்துக்கு என்ன தெரியாது? தாவீது யோனத்தானோட அவங்க அப்பாவோட பண்ண உடன்படிக்கை யாருக்கு தெரியாது? மேவி போசேத்துக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய சபையார் மேவி போசேத்தை போல நம்முடைய பரலோக தகப்பன் என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாருன்னு தெரியாம பயந்துகிட்டே வாழ்றாங்க. என்ன பயம் தெரியுமா? போதாக்கரைக்கு பயம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டெலிவிஷன் சேனலும் வச்சு, ஒரு ஏஞ்சல் டிவின்னு ஒரு டிவியை வச்சு பயம் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பயம்? நீ பரலோகத்துக்கு என்ன செய்ய மாட்ட? போக மாட்ட, ஜாக்கிரதை. நீ என்ன செய்ய மாட்ட? பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி சொல்லி பயம் காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியல? யோனத்தானும் தாவீதும் பண்ணின உடன்படிக்கை யாருக்கு தெரியல? மேவி போசேத்துக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய சபையாருக்கு என்ன உடன்படிக்கை தெரியல? யோவான் 5:24 தெரியல. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. Your salvation is eternal. உங்க ரட்சிப்பு கெட்டு போகாது. விளங்குதா? உங்க ரட்சிப்பு நித்தியமான ரட்சிப்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, எந்த கந்தசாமி கவுந்தசாமி முன்சாமியா இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போகாமல். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனி டாம் டிக் அண்ட் ஹாரி
who believes in Christ will never perish and will have everlasting life. அதாவது எந்த கந்தசாமி கவுந்தசாமி முன்சாமி இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். உங்க மேல என் மேல ஆண்டவர் அன்பு வச்சு யோவான் 17ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார். யோவான் 17ல ஆண்டவர் சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் இருக்கும்படிக்கு விரும்புகிறேன். விளங்குதா? அவர் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கும்படிக்கு விரும்புகிறார் ஆண்டவர். ஆமென். அதனால இந்த நல்ல செய்தியை கர்த்தர் தந்தபடியால், இப்படி நித்திய வாழ்வை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியால் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். விளங்குதா? அதனால கோயிலுக்கு போனாதான் ஒருவேளை பரலோகம் கிடைச்சா கிடைக்கலாம், இல்ல கெட்டு போனா போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பயத்துல யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எனக்கு நித்திய ஜீவனை தந்தபடியால் நான் அவரை ஆராதிக்கிறேன். விளங்குதா? இயேசு எனக்கு ஏற்கனவே என்ன கொடுத்திருக்கிறாரு? நித்திய ஜீவன் கொடுத்திருக்கிறாரு. அதனால கர்த்தரை நான் என்ன செய்ய வருகிறேன்? துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க வருகிறேன். இப்போ மேவி போசேத்துக்கு பயம். என்ன பயம் தெரியுமா? தாவீது வந்து கொன்னு போட்டுருவான்னு பயம். அதே போல உலகத்தார் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த ஆண்டவர் நம்ம நரகத்துக்கு தள்ளிடுவார்னு பயப்படுறாங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்க பாடுகளும் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரோ அன்றைக்கே உங்களை நரக ஆக்கினையிலிருந்து நீங்களாக்கி விட்டார், விடுதலை தந்து விட்டார். ஆமென். இயேசு விடுதலை தந்தார். ஆமென். விடுதலை தந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். எங்க இருக்குது? சங்கீதம் 103 10-12 103ஆம் சங்கீதத்துல இருக்குது. விளங்குதா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நான் இருக்கிற இடத்துல என்றென்றைக்கும் இருக்கும்படிக்குன்னு யோவான் 17:34 இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்குதா? அதனால உங்களை என்னையும் நித்தியவாசியாக ஆண்டவர் மாத்திட்டார். இப்ப மறுபடி செய்திக்கு வர்றேன், கவனிக்கிறீங்களா? அதாவது தாவீது யோனத்தானோடு பண்ணின உடன்படிக்கை தெரியாம யோனத்தான ஒளிச்சு வச்சது மட்டும் இல்ல, அவன் காலையே நொண்டியாக்கி விட்டுட்டாங்க. விளங்குதா? இப்போ அந்த ஒருத்தி தூக்கிட்டு ஓடிட்டு போய் மேவி போசேத்தை ஒளிச்சு வச்சா பாருங்க. அவளுக்கு வந்து தெரிஞ்சிருந்து தாவீது வந்து இவனை வந்து சாகடிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருந்தா யோனத்தானுடைய மகனுக்கு கால் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? கதை விளங்கிச்சா இல்லையா? மேவி போசேத்துடைய கால் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? நிச்சயமா இருந்திருக்கும். உடன்படிக்கை தெரியாததுனால தூக்கிட்டு ஓடி போய் ஒரு கால் உடஞ்சி போச்சு. அப்படி உடஞ்சி போனது மட்டும் இல்ல, டெய்லி பயம், என்னைக்கு ராஜா வந்து நம்ம கழுத்தை வெட்ட போறானோன்னு. ஆனா இந்த உடன்படிக்கை பண்ணதுனால இப்ப தாவீது சொல்றான் பாருங்க, இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம். என்ன? 2 சாமுவேல் 9:7 தாவீது மேவி போசேத்தை பார்த்து, இப்ப கவனிக்கிறீங்களா? இதை நான் நிறைய சொல்லி விளக்கணும்னு நினைச்சேன். இப்போ மேவி போசேத் வீட்டுக்கு ஒரு ஆள் போயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு ராஜா உன்னை கூப்பிடுறார். அப்ப மேவி போசேத் எப்படி யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? இப்போ மேவி போசேத் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஆள் சொல்லுது, தாவீது ராஜா உன்னை வர சொன்னாருன்னு சொல்லி. மேவி போசேத்துக்கு எப்படி இருக்கும்? கை காலெல்லாம் என்ன இருக்கும்? நடுங்கி போய் பயந்து போய், அடடா இவ்வளவு நாள் தப்பிச்சிட்டோம், இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுன்னு மேவி போசேத் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாவு வந்தது போல எல்லாம் ஓலமிட்டு கத்தி இருப்பாங்க. ஆனா மேவி போசேத்துக்கு நல்ல செய்தி இருக்குது. விளங்குதா? உங்களுக்கு எனக்கு நல்ல செய்தி தான் தேவாலயத்துல, கெட்ட செய்தி கிடையாது. அதாவது நீ செய்யறதையும் செய்யாததையும் வச்சு உனக்கு பரலோகம் கிடையாது. பிதாவானவர் தம்முடைய குமாரன் செய்த புண்ணியத்தின் நிமித்தமாக உங்களும் எனக்கும் பரலோகத்தின் பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! குமாரனை மகிமைப்படுத்துகிறதற்காகவே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதனாலதான் நம்ம சொல்றோம், பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார், நேசிக்கிறார்,
செய்கிறார். பாடுங்க சத்தமா. அவர் மாசற்ற தம்புதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே. மாசற்ற தம்புதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே. மனசாட்சி தீவினை மன்னி வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, இயேசு. ஆமென். glory. இயேசு நேசிக்கிறார். ரைட், கவனிங்க. 2 சாமுவேல் 9:7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு, இன்னைக்கு செய்தி என்னது சொல்லுங்க, திரும்ப கொடுப்பேன். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? எதனால? நீங்க நிறைய வேலை செஞ்சு ரொம்ப கடுமையா உழைச்சிட்டீங்க, அதனால ஆண்டவர் கொடுக்கல. உங்க சக்தி பக்தினால ஆண்டவர் கொடுக்கல. கல்வாரி சிலுவையிலே நமக்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்ததுனாலே அவர் நமக்கு என்ன செய்கிறார்? திரும்ப கொடுக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை என்ன சொல்லுங்க? திரும்ப கொடுப்பேன். பேசுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? திரும்ப கொடுப்பார். இப்ப யாருக்கு திரும்ப கிடைக்குது? சவுலுடைய நிலமெல்லாம் மேவிபோசேத்துக்கு திரும்ப கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் இருக்குது அடுத்த 2 லைன். என்னது? நீ என் பந்தியில் நித்தம் என்ன செய்வாய்? ஒரு நாள் 2 நாள் இல்ல, என்ன செய்வாய்? டெய்லி என்ன செய்வாய்? உங்களுக்கு எனக்கு நித்திய காலமாய் அப்பம் புசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். விளங்குதா? இந்த மேவிபோசேத் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு அடையாளமாக, தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை, ஆண்டவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் என்ன செய்வேன்? கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே என்ன செய்கிறேன்? நிலைத்திருக்கிறேன். விளங்குதா? அதாவது எப்படி தாவீது மேவிபோசேத்துக்கு நித்தம் நீ அப்பம் புசிப்பாய் என்று சொன்னானோ, அதைவிட மேலாக உன்னதமாக அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து, அந்த சரீரத்திலையும் அவருடைய ரத்தத்திலையும் நாம் பங்கு பெறத்தக்கதாக. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிரேயர் 1:2 சொல்லி இருக்கிறது, இவரை கொண்டு உலகத்தை உண்டாக்கி இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அந்த சுதந்திரவாளியாக நியமித்து சகலத்தையும் உங்களுக்கும் எனக்கும் எப்படி மேவிபோசேத்துக்கு தாவீது திரும்ப கொடுத்தானோ, அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் திரும்ப கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாடகை வீட்டிலேயே இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாடகை வீட்டுல இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன விளங்குதா? அதனால கவனமா கேட்டு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா பாஸ்டர் அல்லேலூயா சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ஏமாந்து போயிடுவீங்க. விளங்குதா? அதனால இங்க வந்து சும்மா எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்ல வைக்கிறது இல்ல. உங்களையும் என்னையும் 2 கொரிந்தியர் 8:9 படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.
போன வாரம் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொல்றாரு, நானும் இத்தனை வருஷமா கோயிலுக்கு போறேன், இந்த 2 கொரிந்தியர் 8:9 பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதே இல்லை அப்படிங்கிறார். விளங்குதா? என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? நீ எப்படி இரு, நீ தரித்திரத்துல தான் இருக்கணும், நீ வாடகை வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன் சொல்லி கொடுக்கல? ஏன் அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீங்க நல்லா இருக்கிறது தான் சுவிசேஷம். விளங்குதா? நீங்க எப்படி இருக்கணும்? கர்த்தர் நீங்கள் நன்றாயிருக்கும்படிக்கு விரும்புகிறார். ஆமென். அதனாலதான் 2 கொரிந்தியர் 8:9 போட்டிருக்குது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே என்னவா மாறணும்? ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. விளங்குதா? நீங்கள் நானும் என்னவா மாறணும்? ஒரு சில பாஸ்டர் போதகர்மார் இருக்கிறாங்க, என்னவா தெரியுமா? ஐஸ்வர்யமா இருக்கக்கூடாதான். எந்த பாஸ்டர் ஐஸ்வர்யமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரோ அந்த பாஸ்டர் எத்தனை கார் வச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்க. விளங்குதா? ஏதாவது பாஸ்டர் நீ நான் ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடாது, செழிப்பை பத்தி பிரசங்கம் பண்றாங்கன்னு ஏதாவது பாஸ்டர் சொன்னார்னா அந்த பாஸ்டர் நான் சைக்கிள்ல தான் போவேன்னுட்டு சைக்கிள்ல போறாரா பாருங்க. விளங்குதா? ஏன்னா அப்படி நிறைய பாஸ்டர் இருக்குது இந்த உலகத்துல. இப்ப இருக்கிறாங்க, நான் பேரை சொல்லல, ஆனா இருக்கிறாங்க. ஒளிஞ்சி நின்று என் செய்தியை கேட்பாங்க டிவில, தெரியுமா? யாருக்கு தெரியாம ரூமுக்குள்ள உட்காந்து நம்ம செய்தியை கேட்பாங்க அங்க உட்காந்து. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கடுப்பு. என்ன கடுப்பு? நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப கடுப்பு. என்னவா? செழிப்பை பத்தி பேசுறாங்களாம். செழிப்பை பத்தி பேசல, செழிப்பானவரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே என்னவா மாறணும்? ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் சகலத்துக்கும் சுதந்திரவாளி, உங்களுக்காக எனக்காக ஒரு மனுஷன் ஷூ லாடத்தை வச்சு அடிக்கிறதுக்கு அவர் உதவாங்கினார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அப்படி நொறுக்கப்படாமல் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி. நீங்க எப்படி என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பது சுவிசேஷம் அல்ல, அவர் என்ன செய்தார் என்பதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷம். ஆமென். உங்களுக்கு எனக்கு உடன்படிக்கை தெரியும், ஆகவே நாம் மேவிபோசேத்தை போல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? அதுல 2 சாமுவேல் 10:10 போட்டிருக்கு. 13 படிங்க, நானே படிச்சிடுறேன். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் எல்லாரும் பைபிள் திறந்து கொண்டு வந்திருக்கிறீங்களா? மூடி வச்சிட்டீங்களா? வீட்லயும் படிக்கிறதுல சர்ச்சிலையும் படிக்காமலாம் இருக்காதீங்க, எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து படிங்க. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. விளங்குதா? அதாவது இவனுக்கு அவன் அந்த மேவிபோசேத் சொல்றான் பாருங்க. மேவிபோசேத் ராஜாவை தலையை வணங்கி அவன் சொல்லுகிறான் 8ஆம் வசனத்துல, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு உமது அடியான் எம்மாத்திரம். ஆனா தாவீது மேவிபோசேத்தை பார்க்கல. தாவீது யாரை பார்க்கறான்? அவங்க அப்பாவோட கூட பண்ணின உடன்படிக்கையை பார்க்கறான். இன்னைக்கு பிதாவானவர் நீங்க என்ன செஞ்சீங்க செய்யலங்கிறத பார்க்க முடியாது. அவர் உங்களை இன்னும் யார் மூலமா பார்க்கிறார்? தன்னுடைய குமாரன் செய்த புண்ணியத்தின் மூலமாகவே உங்களை என்னை கர்த்தர் பார்த்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விளங்குதா? ஆண்டவருடைய வெளிச்சம் உங்க பாவத்தின் இருட்டை அப்படியே வெளிப்படுத்தி காண்பிக்காது. ஆண்டவருடைய வெளிச்சம் என்ன செய்யும்? குமாரன் செய்த புண்ணியத்தை வெளிச்சமாக உங்களிடத்தில் காண்பிக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். ஒரு ஆடு மாடின் ரத்தம் எவ்வளவு நாளைக்கு நிக்குது? வெள்ளாடு இளங்காளை ரத்தம் எவ்வளவு நாளைக்கு நிக்குங்க? லேவியராகமம் 16 படி ஆசாரியன் வருஷத்துக்கு எத்தனை முறை பரலோக சமூகத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல எத்தனை முறை போவான்? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவான். வருஷத்துக்கு ஒரு தடவை யாம் கிப்பூர் என்று சொல்லுவார்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் ரத்தத்தை பலிபீடத்துல தெளித்து விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு இப்போ வெளியே வந்த உடனே எவன் பலி செலுத்தினானோ இவன் அடுத்த நாள் பாவம் செஞ்சிட்டான். கவனிக்கிறீங்களா? இப்போ பலி செலுத்தினவன் அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான்? பாவம் செஞ்சிட்டான். இப்போ உடனே அடுத்த நாள் பாவம் செஞ்சதுனால அடுத்த நாள் பலி செலுத்த முடியுமா? பலி செலுத்த முடியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை பலி செலுத்தியாச்சு. இப்ப இவன் அடுத்த நாள் பாவம் செஞ்சிட்டான். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் பலி செலுத்த முடியுமா? இவர் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? இன்னும் 1 வருஷம் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணாதான் இங்க என்ன செய்ய முடியும்?
பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு அங்க உள்ள போக முடியும். ஆனா கவனிக்கிறீங்களா, ஒரு யூதனுக்கு பாவ அறிக்கை வருஷத்துக்கு எத்தனை தடவை? வருஷத்துக்கு எத்தனை தடவைங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? புரியுதா புரியலையா? நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணி புரியலன்னா வேஸ்ட். ஒண்ணுமே நீங்க வேஸ்ட் இல்லை, நான் வேஸ்ட். நான் பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு புரியலன்னா நான் எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியலன்னு அர்த்தம். யூதனுக்கு இப்ப வருஷத்துல எத்தனை நாள் அவனுக்கு பாவ அறிக்கை உண்டு? யூதனுக்கு. சரி, யூதனுக்கு ஒரு தடவை. ரோமன் கத்தோலிக்கனுக்கு எத்தனை தடவைங்க? வாரத்துக்கு ஒரு தடவை. ரைட். இப்ப அடுத்த கேள்வி, பெந்தேகோஸ்தேக்காரருக்கு எத்தனை தடவை? எப்பெல்லாம் கோயிலுக்கு போறானோ அப்பெல்லாம் போயிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா? படாதீங்க. எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு போறானோ அப்பெல்லாம் என்ன தெரியுமா? அப்பெல்லாம் இந்த பாட்டு தான். பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. அங்கிருந்து அவர் சொல்லுவார், ஏ மக்கு மரமண்ட கேளு, இரக்கம் செய்ய மாட்டீரோன்னு சொல்லாத. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இரக்கம் பண்ணிட்டு நீ அடுத்த பாவம் செஞ்ச உன் நித்திய ஜீவன் கெட்டு போகாது. ஆமென். உனக்கு நித்திய ஜீவன் நித்திய காலமாய் உண்டு. ஆமென். உண்டா இல்லையாங்க? உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். தாவீது சொன்னா, உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் சொல்லி 51ஆம் சங்கீதத்துல சொன்னான். உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாருன்னு சொல்லி. ஆனா உங்களுக்கு எனக்கு திரும்ப திரும்ப பாவி நீச பாவி நானேயன் பாடி பாடி திரும்ப திரும்ப வர்றது இல்ல. உங்களுக்கு எனக்கு ரட்சணிய சந்தோஷம் எப்படி இருக்குது? வசனத்தை பார்த்தலாமா? யோவான் 14:16 என்ன சொல்லி இருக்குது சொல்லுங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் போயிட்டு வருவாருன்னு போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கு? என்றென்றைக்கும் உங்களுடனே தங்கி இருக்கும்படிக்கு. சத்திய ஆவியானவர் எப்படி தங்கி இருக்கிறார் சொல்லுங்க, பேசுங்க. எப்படிங்க தங்கி இருக்கிறாரு? உங்களை உயிரோட எழுப்பி பரலோகத்துல நிக்க வைக்கிற வரைக்கும் பரிசுத்தாவியானவர் உங்க கூட இருந்தாகணும். விளங்குதா? பரிசுத்தாவியானவர் உங்க சரீரத்துக்கும் என் சரீரத்துக்கும் கேரண்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். கேரண்டி கொடுத்திருக்கிறாரா இல்லையாங்க? 2 கொரிந்தியர் 5:5 மறக்காதீங்க. நல்லா நீங்க ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. 5:5 என்ன போட்டிருக்கு தெரியுமா?